தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் புதியதாக வாங்கிய காரில் சென்ற இளைஞர்களிடம் காருக்கு ஃபாஸ்டாக் இல்லாததால் கூடுதல் பணம் கேட்டு சுங்கச்சாவடி ஊழியர்கள் கடும் தாக்குதல். 2 இளைஞர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. அதேபோல் காரில் வந்தவர்கள் ஊழியரை பணம் தராமல் தாக்கிவிட்டு காரை எடுத்துச் செல்ல முயன்றதாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி கதிர்வேல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசிங். இவர் தூத்துக்குடி அருகே உள்ள மடத்தூரில் லாரி புக்கிங் ஏஜென்சி மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். நேற்று மாலை இவர் தனது அண்ணன் சுயம்பு மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோரோடு சேர்ந்து புதியதாக வாங்கிய டாடா ஆல்ட்ரஸ் காரில் தெய்வ செயல்புரத்தில் இடம் பார்ப்பதற்காக சென்றுள்ளார். இவரது கார் தூத்துக்குடி வாகைக்குளம் டோல்கேட் அருகே சென்றபோது காரை ஓட்டி வந்த ஜெயசிங், கார் புது கார் என்பதால் நம்பர் வரவில்லை, ஆதலால் ஃபாஸ்டாக் கிடையாது, ஸ்கேன் செய்து பணத்தை போட்டு விடுகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு சுங்கச்சாவடி பணியில் இருந்த ஸ்ரீவைகுண்டம் தவசிபுரத்தைச் சேர்ந்த ஊழியர் பரமசிவன் காரை பின்னோக்கி கொண்டு சென்று அடுத்த கவுண்டர் செல்லுங்கள் என கூறியுள்ளார். நீண்ட நேரமாக அந்த கவுண்டரில் நின்ற ஜெயசிங்கிற்கு ஸ்கேனர் கொடுக்காமல் காலதாமதம் செய்துள்ளனர். இதுகுறித்து மீண்டும் ஜெயசிங் கேட்டதற்கு தன்னுடைய ஜிபே எண்ணிற்கு ₹200 பணத்தை போட சொல்லியுள்ளார். அப்போது அவர், ₹150 தானே, எதற்கு ₹200 கேட்கிறீர்கள்? சுங்கச்சாவடி ஸ்கேன் நம்பர் காட்டுங்கள், அதில் பணத்தை போடுகிறேன் என கூறியுள்ளார். அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர் பரமசிவன் மற்றும் அவருடன் அங்கு பணியாற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் 5க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு காரை தாக்கி ஆபாசமாக பேசி ஜெயசிங் மற்றும் அவரது சகோதரர் சுயம்பு மற்றும் பாலகிருஷ்ணன் மீது கொலைவெறி தாக்குதலுடன் அங்கே கடந்த கட்டைகள் மற்றும் முட்கம்பால் சராமரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ஜெயசிங் மற்றும் சுயம்பு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக சுங்கச்சாவடி பணியாளர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் அங்கு பணியில் இருந்த மேலாளர் முத்துராமன் காரை நிறுத்தச் சொல்லி உள்ளே போக வழியாக வாருங்கள் என கூறியதற்கு நாங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என கூறி மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து பணம் கட்டினால் மட்டுமே வண்டியை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியும் என மேலாளர் மாடசாமி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பணம் கட்டுவது போல சுங்கச்சாவடி கட்டண அருகில் சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து பணத்தை கட்டாமல் மீண்டும் வந்து வண்டியை ஜெயசிங் எடுத்துள்ளார். இதனை கண்ட மேலாளர் மாடசாமி அருகில் இருந்த ஸ்ரீவைகுண்டம் தவசிபுரத்தைச் சேர்ந்த ஊழியர் பரமசிவனிடம் காரை நிறுத்துமாறு கூறியதை தொடர்ந்து அவர் கார் அருகில் சென்று பணத்தை ஏன் கட்டவில்லை என கூறியதையும் கேட்காமல் காரில் வந்த இளைஞர்கள் காரை எடுத்துள்ளனர். அப்போது பரமசிவன் காரை தட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காரில் வந்த ஜெயசிங் மற்றும் அவரது சகோதரர் மற்றும் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து பரமசிவத்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஓடோடி வந்து இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து காயமடைந்த சுங்கச்சாவடி ஊழியர் பரமசிவத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த சுங்கச்சாவடியின் பதிவான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் காரில் வந்தவர்கள் சுங்கச்சாவடி ஊழியரை தாக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் தான் முதலில் தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இரு தரப்பினரும் தாக்குதல் நடத்தியது குறித்து மாறி மாறி குற்றம் சாட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.